ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி 30 தமிழ் வினாவிடை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யாப்பு இலக்கணத்தில் அடி என்று குறிப்பிடப்படுவது டேஸை பொறுத்தது. இதுக்கான ஆன்சர் வந்து சீர்களின் எண்ணிக்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திர விழா 28 நாட்கள் கொண்டாடப்படுவதாக கூறும் இலக்கியம். ஆன்சர் ஏ மணிமேகலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாட்காட்டி ஓவியங்களை டேஸ் என்று அழைப்பர். இதுக்கான ஆன்சர் பசார் பெயிண்டிங். அடுத்து, விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழில் பெயர் ஆதல். அதாவது விகுதி இருக்காது, வினை பகுதியே வந்து என்னவா இருக்கும்னா தொழில் பெயரா மாறி இருக்கும். அப்படின்றதுக்கு பேர் என்னன்னா முதநிலை தொழிற்பெயர். அடுத்த கொஸ்டின். கூற்று 1 சொல்லியிருக்காங்க. வல்லெழுத்துக்கள் க, ச, த, ப ஆகிய 4ம் மொழிக்கு முதலில் வரும். இது கரெக்ட். நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணராது. இது வந்து தவறு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னு சரி, செகண்ட் ஒன்னு தவறு. ஸோ இதை நம்ம பார்த்துடலாம், ஆன்சர் பார்த்துடலாம். இதுக்கான ஆன்சர் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்த கொஸ்டின். கோவை பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் என்ற வரியில் இடம்பெறும் படிமம். இதுக்கான ஆன்சர் மெய் படிமம். அடுத்த கொஸ்டின். கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை படைத்தவர். இதுக்கான ஆன்சர் நாகூர் ரூமி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தட்சிணமேரு என்று அழைக்கப்படுவது இது எந்த கோயில்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் தஞ்சை பெரிய கோவில். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று கூறியவர். ஆன்சர் மூவா. கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் எர்னஸ்ட் ஹெமிங்கே. ஓகார என்னும் இடைச்சொல் நன்னூலில் தரும் பொருளில் கீழே பொருந்தாதவற்றை கூறுக. பொருந்தாததான் எடுத்து எழுதணும். அதுக்குரிய ஆன்சர் இசை நிறை. ஓகாரா என்னும் இடைச்சொல் நன்னூலில் தரும் பொருளில் கீழே பொருந்தாதவற்றை கூறுக. ஆன்சர் இசை நிறை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கோபல்ல கிராமம் என்ற நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு. இதுக்குரிய ஆன்சர் 1991. நமது தமிழகத்தின் தனிச்சிறப்பு என்று கூறத்தகும் சங்க இலக்கிய சாரத்தை சாமானியரும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட ஏடுகள் இருக்க வேண்டும் என்று கூறிய முன்னாள் முதல்வர் யார்? இதுக்குரிய ஆன்சர் பேரறிஞர் அண்ணாதுரை. கத்தும் குயிலோசை இதில் இடம்பெறும் வலு அமைதியை தேர்க. ஆக்சுவலி இது வந்து என்னன்னா மரபு பத்தி தான் வரும். ஏன்னா குயில் வந்து கூவும். இது கத்தும் குயிலோசைன்னு சொல்றதுனால இது மரபு வலு அமைதி. ஆன்சர் மரபு வலுவமைதி. ஏன்னா குயில் வந்து கூவும், அது கத்தும் குயிலோசைன்னு போட்டதுனால தப்பு, மரபு பிழை வந்திருக்கு. ஸோ இது மரபு வலுவமைதி. அடுத்த கொஸ்டின். பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் படிப்பு பாதியில் நின்று போக காரணமான நோய் எது? உரைநடையில இருக்கும். ஆன்சர் பிளேக் நோய். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மொழி இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் யாவை? கொஸ்டின் என்னன்னா மொழி இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆ, ஓ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பண்டைய கால கல்வி முறையில் வேதான் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் பள்ளிக்கு முதலில் வருபவர். தமிழ் அறிஞர்களால் தமிழ் இமயம் என்ற போற்றுதலுக்குரியவர். ஆன்சர் வா சுபமாணிக்கம். பின் வருவனவற்றுள் தொடர்பில்லாதது எது? ஸோ இதுக்கான ஆன்சர் ஐயுறல் கூறல்.
தொடர்பு இல்லாதது கேட்டிருக்காங்க. ஐயுறல் கூறல். பின்வரும் கலை சொற்களில் தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு ஆன்சர் கல்வெட்டு, ஆஸ்தட்டிக்ஸ். கலை சொற்கள் ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கோம், பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் சிற்பி பாலசுப்ரமணியம். பின் வருவனவற்றுள் மொழியில் முதல் நிலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பேசுவதும் கேட்பதும். இதுதான் வந்து மொழியோட முதல் நிலை. அடுத்த கொஸ்டின், காலம் கடந்த பெயரச்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க. காலம் அப்படி 3 காலத்தை காட்டுறது அப்படின்னும் போது இது வினை தொகை. அடுத்த கொஸ்டின், ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள உவமை அப்படி கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து ஒப்புரவு அப்படின்றப்போ மருந்து, மரம். அடுத்த கொஸ்டின், வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து என்று வேண்டுபவர் யார்? இதுக்குரிய ஆன்சர் ஜலாலுத்தீன் ரூமி. பொறுத்துக கேட்டிருக்காங்க. இது ஓரெழுத்து ஒரு மொழியில வரும். வவ் அப்படின்றதுக்கு ஆன்சர் கவர். அப்ப 1க்கு 3. இதுல பாருங்க எது இருக்குன்னு. இந்த 1க்கு 3 இருக்கு, இதுல 1க்கு 3 இருக்கு. அடுத்து கூ அப்படின்னா பூமி. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு கூக்கு வந்து 4. இது ரெண்டுல எது இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல பார்த்தோம்னா செகண்டுக்கு 4 ரெண்டுலயுமே இருக்கு. ஸோ அப்ப நெக்ஸ்ட் தேர்டு பார்ப்போம். சே. சே அப்படின்றது உயர்வு. இதுல எங்க இருக்கு? தேர்டுல 2 இங்க இருக்கு. சே அப்படின்றது உயர்வு. இதுல 5th கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. 4th அதே மாதிரி மை அப்படின்றதுக்கு ஆன்சர் 1 அஞ்சனம். அப்போ சரியான ஆன்சர் A1. இந்த கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின், பாரதியார் பெண்களுக்கான குரல் வெண்பா எழுதிய இதழின் பெயர். இதுக்குரிய ஆன்சர் சக்கரவர்த்தினி. அடுத்த கொஸ்டின், பகுபத உறுப்புகளுள் அடங்காது 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு. இது பகுபத உறுப்புல வராதது. இடைநிலை வரும், சந்தி வரும், சாரியை வரும். ஆன்சர் வந்து எழுத்து பேரு. கொஸ்டின், கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் இதழை உத்தம சோழன் எத்தனை ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்? இதுக்குரிய ஆன்சர் 12 ஆண்டுகள். நவீன தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? ஆன்சர் நவீன தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? ஆன்சர் இது சு. செல்லப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி சந்திப்போம்.